வெல்கம் பேக் டு அன்பு விலாக். இன்றைக்கி வந்து நம்ம புளி சாதம் தான் செய்ய போகிறோம். புளி சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி காய வச்சு புளியில் ஊற்றிடுவேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக புளி ஊறிடுங்க. ராகி சேமியா காலையில் டிஃபனுக்கு ராகி சேமியா தான், அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நான் பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதா இருந்தாலும் சரி, குழம்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சாப்பாடு தாளிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, முன்னாடியே கட் பண்ணி வச்சுருவேன். ஒரே வாட்டியாக வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். பொரியலுக்கு, குழம்புக்கு, சாப்பாடு தாளிக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு முறத்தில் தான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவுனதும் முறத்தில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் மண் இருக்கும். முறத்தில் போட்டுட்டோன்னா அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள், இல்லை வேறு எங்கேயும் சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நிலக்கடலை துவையல் தான் அரைப்போம். இன்றைக்கி நிலக்கடலை இல்லாததுனால 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை வச்சு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, அப்புறம் மத்தியானம் அவருக்கு லஞ்சுக்காக தான் ரெடி பண்ணுறேன். எல்லா நாளுமே நம்ம விருந்து மாதிரி சமைச்சிட்ருக்க முடியாதுங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம சிம்பிளாகவும் சமைப்போம்ல. ஆனால் அந்த சிம்பிளாக சமைச்சாலும் அதை கொஞ்சம் ருசியாக சமைச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. 2 லிட்டர் கடலெண்ணெய் வாங்கினா எனக்கு 20 நாளைக்கு வருதுங்க. ஆனால் நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த எண்ணெய் மட்டும் எனக்கு சீக்கிரமாகவே காலியாகிடுது. முடிஞ்ச அளவு அதை கம்மி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ.